ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்படி அடியனை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்திலேயே ஒரு விலையேற பெற்ற ஒரு மேன்மையான பதவியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஊழியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் ஒரு உன்னத இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஊழியம். இந்த ஊழியம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு மேன்மையான காரியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும்படி, அந்த திட்டம் நிறைவேறும்படி, அந்த தேவ சித்தம் நிறைவேறும்படி முடிந்தால் அப்படி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித வணைந்து கொள்ளுமே. எல்லாருமாய் மறுபடி ஒரு விசை கூட கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இன்னும் ஒரு விசை, ஒரு பெரிய பாடலாய் அல்ல, ஒரு ஜபமாக அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காடும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. ஒரு விசை கூட, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. எங்கள் பரமகுயவனே, உங்களுக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை வணைந்தருளும்படி அடியனை சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ரஷத்தூரை கமிலி மிகாந்தருளவா மேகோரிபி சக்தி ஆத்திரிலிகாந்தரிபி காலபோ சௌதரலவா இப்படி வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்க திட்டம் சித்தம் நிறைவேறுகிற, உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்கும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். அடியேன் தாழ்த்துகிற மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும்
வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தேவ ஆலோசனையாக நான் முதலாவது சொன்னது போல கர்த்தர் என் வாழ்க்கையில் கற்றுத்தந்ததை நான் உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அன்பான கர்த்தருடைய தாசர்களே, சகோதரிகளே, நமக்கு நன்றாய் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு நேராய் மோசே அழைத்து கொண்டு போகிறார். ஒரு ஆட்டிடையனாக 40 வருடங்கள் தன் வாழ்நாளை செலவழித்ததான மனிதர், அரண்மனை வாசத்தினுடைய வாசனையை இழந்து போன ஒரு மனிதன், இந்த 40 வருடம் வனாந்தரத்தில் எந்த விதமான அனுகூலமான வாசல் இல்லாத நிலத்திலே 80வது வயதிலே உலகமெல்லாம் புறக்கணித்ததான அந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற முதல் காரியம், இந்த உலகத்தில் நாம் ரொம்ப பிரபலமானவர்கள் அல்ல, உலகத்தால் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஊழியத்தின் முதல் அனுபவம் அதுதான். என் வாழ்க்கையில் சொல்ல முடியும். கிராமத்தில் பிறந்தேன். 3வது வகுப்பில் தான் ஏபிசிடி படித்தேன். 6வது வகுப்பில் தான் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் படித்தேன். 11வது வகுப்பு முடிஞ்ச உடனே பைபிள் காலேஜ் போயாச்சு. போகமாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பி வைத்தார். 11வது வகுப்பு முடித்து பைபிள் காலேஜ் போயிருக்கிற என்னை சுற்றி இருக்கிறதான சகல மாணவர்களும் கற்று தேறினவர்கள். ஒரு அண்ணனிடத்தில் கேட்டேன், அவர் பிஏ என்னார். இன்னொரு அண்ணனிடத்தில் கேட்டேன், எம்ஏ என்னார். இன்னொரு அண்ணன்கிட்ட கேட்டேன், பிகாம்னாரு. நான் பிகாம் ஆயிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களின் நடுவே ஆடுவை அனுப்புவதை போல உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னதை போல சுற்றிலும் படித்து தேறினவர்கள். நான் கிராமத்திலேருந்து போனபடினால நான் போட்டிருக்கிறதான ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும். பேண்ட் ஒரு கலரில் இருக்கும், சட்டை ஒரு கலரில் இருக்கும். எங்கள் தாய் மாமாமார் 2 பேர் தச்சிட்டு கொடுத்து அவங்க போட்டு மீதி கொடுத்ததை நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்பேன். நான் முன்னால் போகும்போது பின்னாலும் பேசுவாங்க, கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்வான். நான் சிரிச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு கண்ட்ரி ஃப்ரூட்டுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. அதனை நான் ஏதோ ஒரு பழத்தை பெயரை சொல்கிறான் போல தெரியுது. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, வந்தால் போது பார் வாழைப்பழம், இந்த போது பார் பலாப்பழம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஏதோ பழத்தின் பேரை சொல்கிறான் போல அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிடுவேன். நம்மளை அப்படி கேலி பண்ணுறான்னு தெரியாமலே கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்வான். ஏன்னா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி, எனக்கு ஆங்கிலம் தெரிகிறதில்ல. புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது மேலிருந்து அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், ஒருவேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் நம்மை அங்கீகரியாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். 80 வயதில் இந்த உலகம் அவரை அங்கீகரிக்காத அந்த நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறார், இனிதான் உனக்கு வேலையே இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இனிதான் உங்களுக்கு வேலையே இருக்குது. நல்லா தைரியமாக தான் சொல்லுங்களேன், இனிதான் நமக்கு வேலையே இருக்குது. சில நேரம் நாம் என்ன நினச்சிட்றோன்னா, முடிஞ்சுதுப்பா, எல்லாம் என்ன செஞ்சது,
முடிஞ்சுது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இனிதான் வேலையே இருக்குது. திரும்ப சொல்லுங்கள், 80 வயசுக்கு பிறகு. எத்தனை வயசுக்கு பிறகு? 80 வயசுக்கு பிறகு. நாம் என்ன நினச்சிடும், 50 தாண்டினோடனே ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிடும். இல்லை இல்லை இல்லை, 80 வயசுக்கு பிறகு தான் சொல்கிறார், இனிதான் உனக்கு வேலையே இருக்குது. இப்போ இந்த மோசையை அழைத்து ஆண்டவர் அனுப்பி விடுகிறார், இஸ்ரவேலரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று. போகும்போதே சொல்லாரு, இவங்க யாரும் என்னை நம்ப மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம வீட்டம்மாவே நம்மளை நம்புறதில்லை. நம்ம பெற்ற பிள்ளைகளே நம்மளை என்ன செய்கிறதில்ல, நம்புறதில்லை. ஆனால் மேலே ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நம்பி இருக்கிறார்லங்க, வேற யார் நம்பாட்டாலும் பரவாயில்லை, அவர் மேலே இருக்கிறார், அவர் நம்பிட்டார். அவர் சொல்கிறார், யாருமே என்னை நம்ப மாட்டாங்க. இல்லைப்பா போ, அற்புதம்லாம் செய்வேன். 10 வாதைகள் நடந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு முதல்ல வெளியே வந்தாச்சு. இப்போ கானானின் பயணத்தில் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. முன்னால் பார்த்தா ஒரு பெரிய கடல் இருக்கிறது. ஊழியத்தின் பாதையில் அடுத்த லெவலில் நாம் போகணும்னு நினைக்கும் போது முன்னால் ஒரு கடல் நிற்கிது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் அதில் தான் கடந்து போயிட்டு தாங்க இருக்கிறோம். இப்போ இந்த கடல் முன்னால் நிற்கும்போது இந்த மோசே நல்ல வீர விசுவாச வசனத்தை பேசுகிறார். என்ன வசனம் பேசுகிறாரு? 14 வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ எப்படி இருப்பீர்கள்? சும்மா இருப்பீர்கள். இப்போ இவர் காரியம் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பார்த்துக்குவார், நம்ம எல்லாம் பேசாமல் இருப்போம் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்வார்கள் என்னதுன்னா, நாம் பார்த்துக்கிறது இருக்கட்டும், நீ செய்ய வேண்டியதை செய்கின்றார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். நிறையா நேரம் பொறுப்பு அவர் கையில் கொடுத்துட்றோம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை செய்ய. எத்தனை பேர் செய்ய வேண்டியதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? இவர் அவங்ககிட்ட பேசும்போது சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் உங்கள் தேவன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்துக்கிறது இருக்கட்டும், இப்போ முதல்ல நீ என்ன செய்யினா, இந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த சமுத்திரத்தை என்ன செய்து விடு? பிளந்து விடு. இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறார். அதிகாரமும் அபிஷேகமும் எனக்குள் தான் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பாங்களா. அதிகாரமும் அபிஷேகமும் எனக்குள் தான் இருக்கிறது. இன்னொரு சொல்லுங்க, அதிகாரமும் அபிஷேகமும் எனக்குள் தான் இருக்கிறது. இந்த மோசையின் கையில் இருந்த கோலை வைத்து தரையிலே அடித்த பொழுது பேன்கள் புறப்பட்டது, தண்ணீரிலே அடித்த பொழுது இரத்தமாய் மாறினது, தரையிலே போட்ட பொழுது சர்ப்பமாய் மாறினது. இதுக்கு மாத்திரமல்ல, தடையாய் இருக்கிற என்ன தடை இருக்கிறதோ அதை பிளந்து விடுவதற்கும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் என் கையில் தான் தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்பதாக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இந்த 2026 ஆண்டிலே, ஒருவேளை அது பொருளாதார தடையாக இருக்கலாம், ஒருவேளை அது எந்த விதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிற எதிர்ப்பாளர்களின் தடையாக இருக்கலாம். இப்பொழுதே கர்த்தர் நமக்குள் வந்திருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக. ரசபலகமந்தரு சிதரத்தியக்கதூரிமிகமந்தரலபலபா. என்னுடைய ஆவியில உணர்கிறேன், சில பேர் கரையில் நின்று கொண்டு முழித்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் எப்படி ஐயா கடந்து போறது? இந்த பொருளாதார பிரச்சனை எப்படி கடந்து போறது புரியல. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, பிளந்து விடு. பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, பிளந்து விடுங்கள். அதிகாரம் கையில் தான் இருக்குது, அபிஷேகம் கையில் தான் இருக்கிறது. மோசே கோலை நீட்டின பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிடுவார். இன்னொரு சொல்ல, நான் செய்ய வேண்டியது செஞ்சா
அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிடுவார். எத்தனை பேர் நான் சொல்லுது புரியுது? நாம் செய்ய வேண்டியதை செஞ்சு அவர் செய்ய வேண்டியதை என்ன செஞ்சிடுவார்? நம்ம கண்ணை மூடிட்டு அவர் என்ன சொல்கிறார் அதை செஞ்சிட வேண்டியது, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கான எந்த ஏதுக்களும் எந்த அதிகாரமும் நம்ம கையில் இல்லாததை போல் இருந்தாலும் கர்த்தர் இந்த 2026 தடையாய் நிற்கிற செங்கடலை கர்த்தர் பிளக்க பண்ணி 2 சம்பவம் நடக்கிறது. ஒன்று என்னன்னா, இஸ்ரவேலர் வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள். 2வது சம்பவம் என்னன்னா, அதே கடலிலே சத்துருக்கள் பிணங்களாய் மாறினார்கள். சத்துருக்கள் எப்படி மாறினாங்க? செத்த பிணங்களாய் மாறினார்கள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாய் கடந்து போவோம். சத்துருக்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி காணாதிருக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நாம் காண்பதே இல்லை. கர்த்தர் நம்முடைய கையில் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார். 2வது ஒரு சம்பவம், நான் தெரியாத காரியம் இல்லை, புதியதாய் நான் எதையும் சொல்லவில்லைன்னு முதலாவது சொல்லிவிட்டேன். என் அனுபவத்தில் கர்த்தர் கற்று தந்ததை யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதனுடையதான 6ஆம் வசனத்திலிருந்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். கீழே நான் வாசிக்கிறதான நேரத்தில் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. அன்பான கர்த்தருடைய தாசர்களே, தோல்வி வந்து விடுகிறது. முதல்ல நாம் பார்த்த ஒரு தடை, முன்னால செங்கடல் இருக்கிறது. இப்போ 2வது பார்க்கிற ஒரு தோல்வி வந்து விடுகிறது. பெரிய காரியத்தில் வெற்றி பெற்றாச்சு. பெரிய எரிகோ தரைமட்டம் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ நிற்கிறது சின்ன பிரச்சனை, ஆயி பட்டணம். இந்த ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் தோற்று போனார்கள். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிற 2வது காரியம், பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஒரு தோல்வி வந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களே சொல்லுகிறார்கள், நம்ம எல்லாம் போக வேண்டாம், ஒரு 2000-3000 பேர் போனால் போதும். ஆனால் போனதில் 36 பேரை அவர்கள் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். தோல்வியின் முகத்தை கண்டிருக்கிறார்கள். யோசுவா தரையில் விழுந்து கிடக்கிறார். 2026ஆவது ஆண்டில் எந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தோற்று போய் கிடக்கிறார். பெரிய காரியம் அல்ல, சின்ன காரியம்தான். ஆயிப்பட்டணம் ஒரு சின்ன புள்ளி போல இருக்கிற காரியம். ஏன் தோற்று போனார்கள்? ஏன் தோற்று போனார்கள்? ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தில், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. எங்கேயோ ஒரு ஆகான் இருக்கிறான். இந்த ஆகான் ஒருவேளை நமக்குள்ளேயே இருக்கலாம், நமக்குள்ளேயே இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆகான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை நம்மோடு உடன் ஊழியத்தில் இருக்கிறவனிடத்தில் இருக்கலாம். எங்கேயோ ஒரு ஆகான் இருக்கிறான்.
இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆகானை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ஆகானை கண்டுபிடிக்கணும். இந்த ஆகானிடத்தில் காணப்பட்டதான பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னு சொன்னால், இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. எதை பார்த்த உடனே, ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு இச்சை வந்து விட்டது. ஊழியத்தில் பச்சையாக சொல்கிறேன், சில நேரம் நாம் ஏதாவது பெரிய சபைகளுக்கு போனால் அங்கே இருக்கிறதான இடத்தெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு இச்சை வந்துடுது. உங்களுக்கு வரதே இல்லை, எனக்கு சில நேரம் வந்திருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம், இந்த காரியத்தை செய்ய முடியலையே. இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியலையே. சில பாபிலோனிய சால்வையை போன்றவைகளை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு சின்ன இச்சை வந்துடுது. இதை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்து விடுகிறோம்னா, சில சுய தீர்மானங்களை எடுத்து விடுகிறோம். சில சுய தீர்மானங்களை என்ன செய்கிறோம்? எடுத்து விடுகிறோம். எப்படின்னா, நம்ம ஆண்டவர் வலது பக்கம் போட மாட்டார், இடது பக்கம் போட மாட்டார், முன்னாலேயும் போட மாட்டார், பின்னாலேயும் போட மாட்டார். அப்படி கரெக்டாக வச்சிருப்பார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வச்சிருக்கிறாரா கரெக்டாக? நம்ம சில நேரம் அப்படி அங்கங்கே கொஞ்சம் வலது பக்கம் கொஞ்சம் சாயலாமா, இடது பக்கம் கொஞ்சம் சாயலாமா, முன்னால் போகலாமா, பின்னால் போகலாமா, அப்படியெல்லாம் கொஞ்சம் பைபாஸில் எல்லாம் போகிறதுக்கு எல்லாம் ஒரு எண்ணங்கள் உருவாகும். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நமக்குன்னு ஒரு பாதையை வச்சுட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டார். அந்த பாதையில் தான் போய் ஆக வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று, நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இச்சையை நிறைவேற்ற மாட்டார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். விருப்பத்துக்கும் இச்சைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரும் அது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வாராக? ஒரு அருமையான போதகர் நல்ல ஒரு பெரிய சர்ச்சை பிரியாணி விற்று கட்டினார். இல்லையா? ஒரு பெரிய சபை எதை விற்று கட்டினார்? சபையில் பிரியாணி கிண்டினார். பிரியாணியை விற்று பெரிய சபையை கட்டிட்டார். இதை பார்த்த உடனே இன்னொரு பாஸ்டர் பார்த்தார், நம்மளும் இந்த மாதிரி பிரியாணி கிண்டுனா என்ன ஆகிடுமோ, சரியாயிடுமோ. இவர் கிண்டுனதில், பிரியாணி கிண்டுனதில் சபையை கட்டிட்டார். இவர் பிரியாணி கிண்டுனதில் கடன் ஆகிட்டார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பாபிலோனு சால்வை நல்லா தான் இருக்கும், தோத்துறோம். அது மேலே என்ன வந்துடக்கூடாது? இச்சை வந்துடக்கூடாது. 2019ஆவது ஆண்டு எங்களுடைய சபையை விரிவாக்கம் செய்யும்படி விரும்பினேன். அப்போ 17 லட்சம் ரூபாய், 2009 17 லட்சம் ரூபாய் அதுக்கு எஸ்டிமேஷன் போட்டோம். கையில் இருந்து 175 ரூபாய். பாளையங்கோட்டையில் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா, உங்களில் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும், இவருடைய ஆவிக்குரிய தகப்பனார். அவரை அழைத்து அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு அழைத்திருந்தேன். அவர் வந்த உடனே இந்த 175 ரூபாயை எடுத்து அவர் கையில் காணிக்கையாக கொடுத்தேன். என்ன நம்பிக்கையோடு கொடுத்தேன்னா, பொதுவாக ஜோம் பண்ணிவிட்டு என்கிட்ட திருப்பி தந்துடுவார். இந்த நம்பிக்கையோடு தாங்க கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டான்னா, வாங்கி ஜிப்பாவில் போட்டு அவர் மட்டும் போயிட்டார். இருந்த 175 ரூபா என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. ஆலயம் கட்டுமான வேலையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருத்தர் சொன்னார், ஐயா ஒரு லைட் அண்ட் சவுண்ட் ட்ராமா போட்டு ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம் வச்சாச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் வர்ற பணத்தை வச்சு ஆலயத்தை கட்டிடலாம். எனக்கு இந்த பாபிலோனிய சால்வை மேலே இச்சை வந்துருச்சு. உடனே யோசித்தேன், மாண்டிக்கும். உடனே யோசித்தேன், கிரவுண்ட் புக் பண்ணியாச்சு, லைட் அண்ட் சவுண்டுக்கு சென்னையிலேருந்து ஒரு குரூப்பை புக் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி மே மாதம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சேரெல்லாம் போட்டு முடிச்சிருக்கிறேன். அடிச்சுது பாருங்கள் ஒரு காற்று,
போட்ட சேரையெல்லாம் தலைகீழாக கவுத்தி விட்டுருச்சு. அப்பமே நினச்சேன் நாம் டெபாசிட் இழந்துட்டோம். சேரை கவுத்தி விட்டது போதாதுன்னு பெஞ்சுது பாருங்க ஒரு மழை. எந்த நேரத்தில் ப்ரோக்ராம் ஆரம்பித்து எந்த நேரம் முடிக்கணும்னு நினச்சோமோ, ப்ரோக்ராம் ஆரம்பித்து முடிக்கிற நேரம் வரைக்கும் இருந்த டைமில் மழை பெய்து தீர்த்து விட்டது. அல்லேலூயா. என் பாபிலோனிய சால்வன் நனைந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. கடைசியில் இந்த சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். இந்த 10,000 ரூபா கொடுக்கறதுக்குள்ள நாம் பட்ட பாடு எனக்கும் அந்த இயேசுநாதருக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? நாம ஒரு இச்சையை எடுத்துக்கொண்டோம். கர்த்தருடைய வழியிலே உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்களை செவ்வையாய் நடத்துவார். ஆண்டோட சமுதலில் ஜெபித்தேன். ஆண்டோடைய கிருபையினால் 21 லட்சம் ரூபாய் செலவாச்சுது. ஒரு பைசா கடன் இல்லாமல், ஒரு பைசா யார்ட்டையும் டொனேஷன் வாங்காமல் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இடையில கொஞ்சம் சோதனை வரத்தான் செய்யுது. அந்த பாபிலோனிய சால்வையை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய சுய தீர்மானத்தை ஆண்டோடைய பாதத்தில் வைப்போம். நான் விரும்புகிறது போல் அல்ல, கண்டுபிடிப்போம். என் வாழ்க்கையில் என்ன ஆகான் இருக்கிறான், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆகான் என்ன, எதை நான் சுய தீர்மானத்தில் எடுத்துக்கொண்டேன், எதை என் சுய தீர்மானத்தில் நான் இச்சித்தேன், எங்கே எடுத்து மறைத்து வைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவரே என்னால் அல்ல உங்களால் ஆகும் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விக்கு காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுய இச்சை வெளிப்பட்டு இருக்கிறது. எங்கேயோ ஒரு ஆகான் இருக்கிறான். இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து அதை அழித்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவையும் பட்டணத்தையும் ஜனத்தையும் நாட்டையும் உன் கையில் கொடுத்தேன். நம்ம வாழ்க்கையில் ஆகானை கண்டுபிடித்து அழித்து விடுவோம், ஆனால் நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கென்று இருக்கிற காரியம் அங்கதான் இருக்கிறது. தோல்விக்கு காரணம் என்ன? யோசுவா விழுந்து கிடந்தார். இந்த கால வேளையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், மறைந்திருக்கிற ஆகானை அழித்து விடுவோம். நமக்கென்று இருக்கிறதான சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். முதலாவது தடை, இரண்டாவது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டதான தவறு, மூன்றாவது ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19:13. அதை எழுதியா கேட்டபோது சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் எலியாவுக்கு உண்டாயிற்று.
நமக்கு எல்லாம் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. மூணாவது பிரச்சனை என்னன்னா சோர்வு. மூணாவது பிரச்சனை என்னது? சோர்வு. இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் 18ஆம் அதிகாரத்தில் நான் வாஸ்து பார்த்தோம்னா எலியா பயங்கர ஹீரோ. 1ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு முன்னால் சொல்றாரு, என் வார்த்தையினால் அல்லாமல் இந்த நாட்களிலே மழையும் பனியும் என்ன செய்யாதிருக்கும், பெய்யாதிருக்கும் என்று தேவனுக்கு முன்னதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வரும் என்பதை போல காகங்கள் காலையிலும் மாலையிலும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து கொடுக்கிறது. நல்லா போயிட்டு இருக்குது, சூப்பராக போயிட்டு இருக்குது எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஏசபேலின் வார்த்தை. இந்த பெண் சாமிகளுக்கு தான் ரொம்ப பவர் கூட. இந்த ஆம்பளை சாமியெல்லாம் கொழுக்கட்டை சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டு அப்படி போயிடும். இதுக்கு தான் இந்த கழுத்தில் எல்லாம் நிறையா போட்டிருக்கும், மண்டை ஓடு எலும்பெல்லாம் போட்டிருக்கும். இதே மாதிரி பெரிய ஆகாப கண்டெல்லாம் இவருக்கு பயம் இல்லை. யாரை பார்த்து பயம் வந்துருச்சு? யெசபாலை பார்த்த உடனே பயங்கர பயம். அவர் சொல்றா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருந்தா என் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாய் செய்ய கடவர்கள். 850 தீர்க்கதரிசிகளை கண்டு பயப்படாத ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தை பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மை போல தைரியசாலிகள் யாரும் கிடையாதுன்னு நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற ஆமீனை பார்த்தா நான் டெபாசிட் இழந்துருவேன் போல தெரியுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மை போல தைரியசாலிகள் யாருமே கிடையாது. இன்னொரு தடவை சொல்ல, நம்மை போல தைரியசாலி யாருமே கிடையாது. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தை கத்த தந்திருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒருவனும் தொடராதிருந்து துன்மார்க்கர் என்ன செஞ்சிருவாங்க, ஆனால் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம், சிங்கத்தை போல தைரியமா இருப்பார். பயங்கர சிங்கம் போட்ட தைரியம் உடையவர் தான் எலியா. ஆனா ஒரே ஒரு வார்த்தை அவரை சோர்வுற பண்ணிட்டு. இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களை சோர்வுற பண்ணின வார்த்தை என்ன? எலியாவுக்கு ஒரு வார்த்தை வந்தது. எலியாவுக்கு யேசபேலின் வார்த்தை சோர்வுற பண்ணிட்டு. இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்ம பார்த்து கேட்கிறார், உங்களை சோர்வுற பண்ணின வார்த்தை என்ன? எந்த வார்த்தை நம்மை சோர்வுற பண்ணினது? ஏன் இந்த வார்த்தை அவரை சோர்வுற பண்ணினது என்றால், கர்த்தரின் வார்த்தையே கேட்டுக்கொண்டிருந்த மனுஷனுக்கு திடீரென அம்மாவின் வார்த்தை ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷ வார்த்தை நமக்கு பெருசா தெரியக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? சில பேருடைய வார்த்தை நமக்கு பெருசா தெரியுது. ஏன்னா அந்த அம்மாவை பார்த்தா பெருசா தெரியுது. ஆகாப் ராஜா ஒரு நாள் சாப்பிடாம படுத்து கிடக்கிறார். எதுக்கு? நாபோத் திராட்சை தோட்டத்தை கொடுக்கலன்னு என்ன செஞ்சிட்டார்? உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இந்த அம்மா வந்தாங்க, என்ன விஷயம், சாப்பிடாம படுத்து கிடக்கிற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இவன் திராட்சை தோட்டத்தை பேசாமல் எப்படி சாப்பிடும், நான் பார்த்துக்கிறேன். இவளுடைய கிரியையை எலியா அறிந்திருந்தார். ஒருவேளை நான் மற்றவர்களின் கிரியை அறிந்து ஒருவேளை பயந்திருக்கலாம். அவனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிற, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், எத்தனை பேர் விசுவாசிக்கிற, எண்ணில் இருக்கிறவர் பெரியவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நமக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் பேசப்படலாம், நிறைய வார்த்தைகள் சொல்லப்படலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 84வது ஆண்டிலே சீனியர் போதகருடைய கீழே உதவி ஊழியனாய் சேர்ந்தேன். 87வது ஆண்டு வரை அவர் என்னோடு கூட இருந்தார். 87லே கர்த்தருடைய ராஜ்யம் போய்விட்டார். அந்த நாட்களிலே ஒரு நல்ல சபை, கொஞ்சம் விசுவாசிகள் இருந்தார்கள். என்னுடைய வயதை விட அனுபவத்தில் மூத்த விசுவாசிகள் சபையில் இருந்தார்கள். இப்போ எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, சபை உடஞ்சிரும், எல்லாரும் சபையை விட்டு போயிடுவாங்க, இவன் தனியாக நிற்பான், இவனால் இந்த சபையை நடத்த முடியாது. ஒரு ஆவிக்குரிய சபையில் எனக்காய் உபவாசித்து ஜெபித்தார்கள்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு ஜெபிச்சாங்க தெரியுமா? இந்த சபை உடஞ்சி இங்கே இருக்கிற ஆத்துமாங்கள் அவங்க சபைக்கு போகணும். நல்ல உபவாசம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டார். அவருடைய ஜெபத்தை கேட்டு 7 முறை சபையை உடச்சி பெருசாக கட்டியிருக்கேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டு நான் பொதுவாக சொல்லுவேன், சாதாரண நேரத்துலலாம் நமக்கு சூடு சொரணை வரலைன்னாலும் இந்த யாராவது எதாவது பேசினா கொஞ்சம் சூடு சொரணை வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. புரியுதா? என் கூட இருக்கிறீங்களா? இவங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ளே இருக்க முடியலை. சபையை உடைச்சி என்ன செய்யணுமா? அவங்ககிட்ட போகணுமா? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பரவாயில்லை, உடைப்போம், சபையை பெருசாக கட்டுவோம். ஆண்டுடைய கிருபையினால் 7 முறை உடைச்சி சபையை பெருசாக கட்ட கர்த்தர் கிருபை பாராட்டினேன். ஒரு தெருமூனையில் நின்றுட்டு இருக்கிறேன். 2 தம்பிமார் பேசுகிறான். 3ஆம் கேட் பக்கத்தில் ஒருத்தன் வந்தான். வரும்போது முருங்கைக்காய் மாதிரி இருந்தான். இப்போ எம்மான் தண்டி இருக்கான். எந்த கடை சோறு சாப்பிட்றான்னு தெரியல, எந்த கடை அரிசி சாப்பிட்றான்னு தெரியல. ஒரு பழைய சைக்கிள் வச்சுருந்தான், லூனா வச்சுருந்தான், ஸ்கூட்டர் வச்சுருந்தான். இப்போ புல்லட் வாங்கியிருக்கான். கார் வாங்குவான் போல தெரியுது. அவன் வாயில் சீனி போட காராக வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சத்துருக்களின் வார்த்தை சோர்வுற பண்ணுவது அல்ல, சத்துருக்களின் வார்த்தை எழும்பி நிற்க பண்ண வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சத்துருக்களின் வார்த்தை நம்ம எழும்பி நிற்க பண்ண வேண்டும். இப்போ நான் வீரவசனம் சொல்லிட்டேன். அந்த நேரம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உடச்சிருவானோ? யாரை பார்த்தாலும் எது மாதிரி தான் தெரியும். ஆமாம், கையில் கடப்பாறையோடையும் சம்மட்டியோடையும் வர்ற மாதிரி தான் தெரியும். நம்ம பிரசங்கத்தை கேட்டு எப்போதும் போலவே அவன் தூங்கியிருப்பான். இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட ஏசுநாதரே வந்து பிரசங்கம் பண்ணாலும் தூங்குற ஆள் இருக்கிறாங்க ஐயா. அப்போ அன்னைக்கு அவன் நமக்கு கண் கரெக்டாக அந்த தூங்குறவனுக்கு நேராக தான் போகும். ஓஹோ, இவன் தான் அந்த உடைக்கிற ஆளோ, இவன் தான் அந்த சம்மட்டி வச்சிருக்கிற ஆளோ அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனாலும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். எந்த இயேசபேல் உங்களை சோர்வுற பண்ணினாலோ அதே இயேசபேலுக்கு என்பதாக கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார். சூறை செடிகள் படுத்து கிடந்ததான இந்த எலியாவை தட்டி எழுப்பி 2 ராஜாக்களையும் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தையும் சுழல் காற்றிலே வேற யாருக்கும் இல்லாத ஒரு மேன்மையான பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் கர்த்தர் கொடுத்தது உண்மையானால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார். எந்த இடத்துல சோர்ந்து இருக்கிறீர்கள்? எந்த வார்த்தை உங்களை சோர்வுற பண்ணினது? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? நமக்குள்ளே தருகிற தேவ வார்த்தை நம்மை அனல் மூட்டி மறுபடியும் நம்மை நிலைநிறுத்தத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அன்பான கர்த்தருடைய தாசர்களே, சகோதரிகளே, 4வது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னு சொன்னால், ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களை என்ன பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இப்போ சொன்ன ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அவரும் மறைந்து போய்விட்டார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் வந்து விட்டது. சில நேரத்தில் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நம்மை அறியாமல் சில பின்மாற்றம் வந்திருக்கிறது. போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சரி பரவாயில்ல, நம்ம பழைய வேலைக்கே போயிடுவோம், எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படியே போயிட்டுருக்கிறது. இவருடைய உள்ளத்தில் வந்ததான அந்த பின்மாற்றத்தினால மறுபடியும் பழைய வேலைக்கு போயிட்டார்.
மறுபடியும் பழைய வேலைக்கு போனாலும் அந்த தகுதி இல்லாத மனிதனுக்குத்தான் திரும்பவும் அதிக பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்மாற்றக்காரனுக்கு அதிக வேலை கொடுக்கப்படுகிறது. நம்ம பொதுவாக பின்மாற்றக்காரனுக்கு என்ன செய்வோம்? நம்ம கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாரு, ஊழியத்தை விட்டுட்டு திரும்ப அவர் பழையபடி பலசர கடை வைக்க போயிட்டார். நாம் அவரை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? பின்வாங்கி போன 1ஆம் நம்பர் பேய், இவனுக்குள்ள லூசிபரின் ஆவி வந்துருச்சு, இவன் இனி என்ன செய்ய மாட்டான்? உருப்பட மாட்டான். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலைங்க. இந்த பின்வாங்கி போனவனுக்கு ஆண்டவர் அப்பமும் அங்கே மீனும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கரையில் அப்பமும் மீன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ரெடி பண்ணி வச்சது மாத்திரம், நீங்கள் போய் கொஞ்சம் வலையை போடுங்க, நிறையா மீன் கிடைக்கும். அவர்கள் 153 பெரிய மீன்களை பிடித்திருக்கிறார்கள். கொண்டு வந்த உடனே ஆண்டவர் வேற ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரின் இடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பாயிருக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்ப சொல்ல, ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆண்டவராகிய தேவன் பொறுப்பை பின்வாங்கி போனவனிடத்திலே கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகிவிட்டது, இனி நடக்கவே நடக்காது. சில நேரம் நாம் அப்படி நினைச்சிடறோம், இனியெல்லாம் நடக்கவே நடக்காது. வேதத்திலே வாசிக்கிறோம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இட்ஸ் ஸ்டில் தேர். தரிசனம் அங்கேதான் இருக்கிறது. தரிசனம் அங்கேதான் இருக்கிறது. அது மறைந்து போகவே இல்லை. அங்கேதான் தரிசனம் இருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் நிறைவேறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமானாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை. தாமதமான பரவாயில்லை, சில நேரம் தலைகீழாய் நடக்கிறதை போல் இருக்கிறது. யோசேப்புக்கு நல்ல சொப்பனம் வந்தது. என்ன சொப்பனம்? யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, அவருடைய சகோதரி அரிக்கட்டுகள் எல்லாம் தாழ விழுந்து இருக்கிறது. நடந்த காரியம் என்ன? யோசேப்பு கீழே கிடக்கிறார், யோசேப்பின் சகோதரெல்லாம் மேலே இருக்கிறாங்க. சில நேரம் நம்முடைய தரிசனத்திற்கு தலைகீழாக சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்துவோம். அருமையான பக்தனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு 5 வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா. முதல்ல வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் யார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் யார்? 2 காரியங்கள் அங்கே ஆபிரகாமை பற்றி எழுதுகிற 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, மரித்தோரை எழுப்புகிறவர். 2வது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தோரை எழுப்புகிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். நாம் விசுவாசித்தவர் சாதாரணமான நபர் கிடையாது. நாம் விசுவாசித்தவர் தேவன் யார் என்றால், அவர் மரித்தோரை எழுப்புகிறவர். 4 நாளாயிற்று நாருமே என்று சொன்ன லாசருவை ஆண்டவர் கூப்பிடுறார். லாசருவே வெளியே வான்னவனே லாசரு வெளியே வர்றார். அங்கே நாரி போன அந்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் உண்டானது உண்மையானால்,
உடைய ஊழியத்தின் பாதையில் எவையெல்லாம் நாறி போயிற்று, முடிந்து போயிற்று என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அதற்குள்ளே ஒரு ஜீவனை தர என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அதற்குள்ளே ஒரு புது ஜீவனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவனாயிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை செத்து போயிருக்கிற இடத்துல ஜீவனை தருகிறார். அங்கே வெறுமையாயிருக்கிறது. ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருளின் மத்தியிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அதை உருவாக்குவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அதை உருவாக்கி தர நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். கிராம பகுதியில் எனக்கு ஏதுக்கள் எதுவும் இல்லை, ஆத்துமாக்கள் எதுவும் இல்லை, இதுக்கு மேலே என் ஊழிய வளர்ச்சி ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படி சொல்கிற இடத்துல கர்த்தர் புதிய ஆரம்பத்தை வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 என்னுடைய வாழ்க்கையில் நான் மரணத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருந்தேன். எனக்கு 9 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. இதுவரை கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. இதுவரை பைபாஸ் பண்ணல, ஆஞ்சியோ பண்ணல, ஓப்பன் ஹார்ட் பண்ணல. ஆனால் கர்த்தர் கிருபையாக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். கிருபை. இந்த 24 ஆண்டு பிப்ரவரி 24 மருத்துவமனை போயிருக்கிறேன். டாக்டர் அன்புராஜன் அவருடைய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கார்டியாலஜிஸ்ட் என்னை பார்த்து விட்டு என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் என்னுடைய மருத்துவரை அழைத்து சொல்லிவிட்டா, நாள் ஏற்கனவே செத்து போயிட்டா, ஒரு 2-3 நாள் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும், அடக்கம் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் EF லெவல் குறைஞ்சது 50% இருக்க வேண்டும். எனக்கு 15 தான் இருந்துச்சு, 15% தான் இருந்துச்சு. என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலைமை. பல்ஸ் இறங்கி கொண்டே இருக்கிறது, லிவர் கெட்டு போயிடுச்சு, கிட்னி கெட்டு போயிடுச்சு. கடைசியாக ஐசி வாலில் வைத்து விட்டு டாக்டர் ஜோம் பண்ணார். அந்த மனிதன் ஜெபிக்கிற நல்ல மனிதர். ஆண்டவரை, இவரை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியம் எதாகிலும் இருக்குமானால் இவரை உயிர்ப்பித்தரலும் என்று சொல்லிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனாங்க. அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 1 நேரம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ஷன் ஏறும். என் மகள் டாக்டராக இருக்கிறாள், அவளை உட்கார வச்சு சொல்லிட்டு போனாங்க, பல்ஸ் இறங்குச்சுன்னா உடனே சொல்லிவிடு, நான் வாரேன். ஆண்டோடைய கிருபை. அன்றைக்கு ராத்திரி இந்த மருந்து ஏறிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நானும் என்னுடைய துணைவி யாரும் கரம் பிடித்து ஜெபிச்சோம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சிம்சோன் தலையில் சவரகன் கத்தி படவில்லை. இந்த வார்த்தை கிடைச்சவனே நான் சொன்னேன், என் சரீரத்தில் மருத்துவரின் கத்தி படுவதில்லை. ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டுடைய கிருபையினால் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தின் முதல் படி விசுவாசித்தவரை அறிந்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொல்றார் 2 தீமோத்தேயு 1:12, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை படுகிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனெனில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க. அவர் தம்மிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். 2வது பக்தனாய் ஆபிரகாமின் வாழ்க்கையில் 2வது காரியம், அதனுடைய ரோமர் 4:18 விதமாய் வாசிக்கிறோம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாததை, அந்த வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தேவன் சில நேரம் சொல்றதை நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நம்மால் ஆகாது, ஆனால் நம்மை அழைத்தவரால் ஆகும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மால் ஆகாது, நம்மை அழைத்தவரால் ஆகும். பைபிள் காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது ஒரு சீனியர் பாஸ்டர் வந்தார். அவர் பார்த்து சொன்னார், ஆண்டவர் நீ இருக்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் தரப்போகிறார், உன்னை உலகம் எங்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார்னார். 1980வது ஆண்டில் நான் பிறந்தது சின்ன குக்கிராமம். எங்கள் ஊர் பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றினுடைய அந்த மணலில் நின்று மேலே பறக்கிற விமானத்தை சின்ன குருவி காக்கா மாதிரி பார்த்துருக்குறேன். அந்த நிலைமையில தான் நான் ஒரு நாள் நினைக்கல கர்த்தர் என்னை பல இடங்களுக்கு கொண்டு போவார் என்று. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அன்பான கர்த்தருடைய தாசர்களை, படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஏதுக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஸ்தாபனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். ஆதியாகமம் 28:15 யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதே தேவன் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை என்னாத. 3வது சூழ்நிலைமையை பாராதிருங்கள். 3வது என்ன கிடையாது, சூழ்நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியல. அவருடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் செத்து போகவில்லை. 4வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்லும்போது சொல்றார், அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் கேட்க கடவன். நாம் சந்தேகப்படாமல் எதை கேட்கிறோமோ அதை கர்த்தர் தருவார். விசுவாசத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினதை போல நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது தடை, 2வது நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் முதலாவது இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போட கர்த்தர் விரும்புகிறார். 2வது காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 3வது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 4வது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தாமதத்தினால் உண்டாகின பின்மாற்றத்தை கர்த்தர் மாற்றி இன்னும் அடுத்த லெவல்ல நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே எழுப்பி நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி, என் வாழ்க்கையில் ஆண்டவரை தடையாய் நிற்கிற காரியம் என்ன? ஒரு சின்ன காரியம் நான் செய்யும்படி ஆய்வில் ஏவப்படுகிறேன். அருகில் இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர் அடுத்த ஊழியக்காரருடைய கரத்தை பிடித்து கொள்ளலாம். 2 ஊழியர்களாய் கரம் பிடித்து ஒரு சில நிமிடங்கள் ஒருவருக்காய் ஒருவர் நீங்கள் செபிக்கலாம். எந்த நிலைமையில் நீங்க இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒன்றை அறிந்திருக்கிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் வீணாகவோ சும்மா சொல்லவில்லை. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அடுத்த லெவல்ல கொண்டு போகும்படி கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் மறுமுறை உங்களை நான் பார்க்கும் பொழுது ஊழியத்தின் பாதையில் அடுத்த லெவல் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பதை சாட்சியாய் கேட்க கர்த்தர் கிருபை தருவார். ஊழியத்தின் பாதையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அப்படியே ஆண்டவரை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது ஒரு நாளும் பொய்த்து போவதே இல்லை. அவைகள் எல்லாம் ஆமென்று ஆமென் என்று இருக்கிறது.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் பொய்த்து போவதே இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ரக்கபரபஷதுரபதிரிமிகமரலபபா லெதுரோதி அக்கேரமசந்துரலகபதரலபலபா. எலியாவை போல சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிற உங்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்பி இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் ஏராளம் இருக்கிறது. அது உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ ரிபபபபபபபபபரகபரப. ஹல்லேலூயா. 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 வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணு பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. உங்க கையில அர்ப்பணிக்கிறோம் டாடி. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலின் தாமதத்தினால் உண்டான பின்மாற்றம் மாறட்டும். என்னையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.